வணக்கம் மக்களே, நீங்க இருக்கிறது தமிழ் அனிமினேஷன். நான் உங்க ஹோஸ்ட். இன்னைக்கு நம்ம பார்க்க போற சாப்டர் 1175. இந்த சாப்டரோட டைட்டில் நிடாக். இந்த நிடாக்னா என்னன்னா, இது நார்ஸ் மித்தாலஜியில் இருக்கக்கூடிய ஒரு பெரிய டிராகனை குறிக்குது. அந்த டிராகனால ஏற்படக்கூடிய அழிவுன்றது வேர்ல்டு லெவல் த்ரெட்டாக இருக்கும் அப்படின்னு சொல்கிறாங்க. இந்த அளவுக்கு ஒரு பிரம்மாண்டமான அழிவை ஏற்படுத்துறதுனால தான் அந்த ஃப்ரூட்டோட மாடலை நிடாக் அப்படின்னு சொல்கிறாங்க. இந்த சாப்டரை பார்த்ததும் நாம் இதுக்கு முன்னே அப்லோட் பண்ண ஸ்பாய்லர்ஸ் வந்து ஆல்மோஸ்ட் எல்லாமே கன்ஃபார்ம்டாக இதில் இருக்குது. வாங்க இந்த சாப்டரில் என்னெல்லாம் இருக்குன்னு பார்த்துருவோம். அதுக்கு முன்னாடி இந்த வீடியோ ஃபுல்லாக பார்த்துட்டு உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக்கை போட்டு சப்ஸ்கிரைப் பண்ணிவிடுங்க. அப்போ தான் நான் போடுற வீடியோஸ்லாம் மிஸ் ஆகாமல் உங்களுக்கு நோட்டிஃபிகேஷன் வந்துடும். இந்த சாப்டரோட ஸ்டார்டிங்கில் சாஞ்சி டயபிள் ஜாம்பே கிக் பண்ணுறான். யாருன்னு பார்த்தா ராபினை. அப்புறம் தான் தெரியுது அவன் கிக் பண்ணது ராபினை லாக் பண்ணியிருந்த சோமர்ஸோட தோர்ன் இருக்குல்ல, அதை தான். ஸோ அவனோட கிக்கில் அதெல்லாம் பிரேக் ஆகி ராபின் ஃப்ரீ ஆகிடறான். இதை பார்த்து உசுப், நாமி எல்லாரும் ரொம்ப ஹாப்பி ஆகுறாங்க. பட் ராபின் என்ன சொல்கிறேன்னா, இல்லை இது செலிப்ரேட் பண்ண வேண்டிய டைம் இல்லை, அங்கே இன்னும் குழந்தைங்களும் பேரண்ட்ஸும் மோசமான நிலைமையில் இருக்காங்க, நம்ம போயிட்டு அவங்கள முதல்ல காப்பாற்றுறதுக்கு என்ன பண்ணுறதுன்னு பார்க்கலாம் அப்படின்னு சொல்கிறான். அந்த டைமில் ஜீன்பி தான் ஒரு விஷயத்தை நோட் பண்ணுறாரு. என்னன்னா, சாஞ்சியால் சோமர்ஸோட த்ரோனை டேமேஜ் பண்ண முடியுது. எப்படி அப்படின்னா, அவனோட கிக்கில் அந்த ஹீட் எனர்ஜி இருக்கும்ல, ஸோ அதிகப்படியான ஹீட்டை வச்சு சோமர்ஸோட அந்த தோன்ஸை வந்து டேமேஜ் பண்ண முடியுது அப்படின்ற ஒரு வீக்னஸ் இருக்குன்றத இந்த இடத்துல கவனமாக நோட் பண்ணி வச்சுக்கிறாரு. அப்போ சாஞ்சிக்கு ஒரு டிஃப்ரெண்ட்டான ஹாக்கி ஃபீல் ஆகுது. சாஞ்சியால் ஹாக்கீஸை வந்து ஃபீல் பண்ண முடியும், அவனுக்கு வந்து அப்சர்வேஷன் ஹாக்கி இருக்குது அப்படின்ற மாதிரி நம்ம இதுக்கு முன்னாடி போன சாப்டர்ஸ்லாம் நம்ம பார்த்துருப்போம்ல. ஸோ அந்த மாதிரி ஒரு புதுசான ஒரு பயங்கரமான ஒரு ஹாக்கியை ஃபீல் பண்ணுறான். ஒரு பயங்கரமான சத்தத்தையும் அவன் வந்து கேட்குறான். அது லோக்கியோடது அப்படின்றது நமக்கு தெரியும், பட் அவங்களுக்கு தெரியாதுல்ல. அடுத்த பேனலில் வெஸ்ட் வில்லேஜை காட்டுறாங்க. அங்கே தான் ஜெயன்ஸ் கிட்ஸும் அவங்களை காப்பாற்ற ட்ரை பண்ணி தோனில் லாக்கான பேரண்ட்ஸும் ரொம்ப மோசமான நிலைமையில் இருக்காங்க. அப்போது லோக்கி கிட்ட இங்கே இருக்க வேணாம், இது சேஃப் கிடையாது, குழந்தைங்கள வேறு ஏதாவது சேஃபான இடத்துக்கு கூப்பிட்டு போ அப்படின்னு அங்கே இருக்கவங்க சொல்ல, லோக்கியில் அது எனக்கு தேவையில்லாத வேலை, அது என்னோட பிரச்சனையும் இல்லை, அவங்க என் மேலே விழுந்ததுனால இந்த பக்கம் நான் வந்ததுனால கூப்பிட்டு வந்தேன் அப்படின்னு சொல்லிட்டு மேலே இருக்கவங்கள பார்த்து இறங்குங்கடா பிளடி பிஸ்கெட்ஸ் அப்படின்னு திட்டுறான். ஜருல் மறுபடியும் ஒரு அனௌன்ஸ்மெண்ட்டை விடுறாரு, குழந்தைங்களுக்கு ஒன்றும் ஆகலை, எல்லாரும் சேஃபு அப்படின்னு. இதை கேட்ட எல்பாஃபில் இருக்க மற்ற எல்லா ஜெயன்ஸும், அதுக்கப்புறம் நம்மளோட ராபினோட குரூப் இருக்குல்ல, ராபின், நாமி, உசுப்பு, ஜீன்பே, சாஞ்சி, ஸோ இவங்க எல்லாரும் அதை கேட்டு ரொம்ப சந்தோஷப்படுறாங்க. ஒரு வேளை குழந்தைங்களுக்கு எதுவும் இல்லையே அப்படின்ட்டு. அப்போ லூஃபி ஜோரோவை பார்க்குறான். ஜோரோ வந்து லூஃபி கிட்ட அந்த எம்எம்ஏ ட்ரீம் மான்ஸ்டர்ஸ்லாம் இருக்குல்ல, அதில் போயிட்டு முதல்ல கவனிங்க, இல்லாட்டி அது இந்த எல்பாஃபையே மொத்தமாக முடிச்சு விட்டுருங்க போல அப்படின்ட்டு. உடனே லூஃபி அண்ட் லோக்கி அந்த பக்கமாக போக ட்ரை பண்ணுறாங்க. அப்போ சோமர்ஸ் கத்த ஸ்டார்ட் பண்ணுறான். என்னதான் குழந்தைங்க சாகாமல் இருக்கிறது அவனுக்கு ஒரு விதத்தில் சந்தோஷத்தை தான் கொடுக்குது, அது நல்லதாக தான் அவன் நினைக்கிறான். ஏன்னா அவனோட மிஷன் இன்னும் ஃபெயிலியர் ஆகலைல்ல. ஸோ குழந்தைங்களை எப்படியாவது ஹோலி லேண்டுக்கு கடத்திட்டு போகிறதுன்னு அவனோட பிளான். இப்போ அந்த ஷிப் இல்லாமல் இவங்களை கூப்பிட்டு போக முடியாது, அதனால் அவங்க செத்தா பரவாயில்லன்னு நினச்சான். இப்போ அவங்க உயிரோடு இருக்கிறதுனால திரும்ப இன்னொரு டைம் கூட வந்து இந்த மொத்த குழந்தைங்களையும் தூக்கிட்டு போக முடியும் அப்படின்னு கொஞ்சம் சந்தோஷப்படுறான். இப்போ என்ன பண்ண போகிறான்னா, அந்த குழந்தைங்களை காப்பாற்ற ட்ரை பண்ணி உயிருக்கு போராடிட்டு இருக்க அந்த குழந்தைங்களோட பேரண்ட்ஸை கொல்றதுக்காக அவன் வரான். அப்போது என்னை காப்பாற்றின என் அம்மாவை நான் சாக விட மாட்டேன், நான் காப்பாற்றுவேன் அப்படின்னு கோலன் சொல்லிட்டு அவங்க அம்மா முன்னாடி வந்து சோமர்ஸை எடுத்து நிற்கிறான். கோலன் சொன்னதை கேட்டு அங்கே இருந்த மற்ற ஜெயண்ட் கிட்ஸும் நாங்கள் எங்கள் பேரண்ட்ஸை காப்பாற்றுவோம் அப்படின்னு சொல்லிட்டு அவங்களும் எதிர்க்க வந்து நிற்கிறாங்க. கோலன் அம்மா இவ்வளோ சொல்கிறது, இல்லை நீங்கள் இங்கேருந்து தப்பிச்சு போயிடுங்கன்ட்டு. பட் அவன் கேட்கல, உங்களை நாங்கள் காப்பாற்றுவோமா அப்படின்னு சொல்லிட்டு அவன் முன்னாடி வந்து அவ்வளோ தைரியமாக நிற்கிறான். இதை பார்த்த சோமர்ஸில், டே குட்டி குஞ்சானுங்களா, எவ்வளோ திமிர் இருந்தால் என் முன்னாடி வந்து இப்படி நிற்பீங்க அப்படின்னு சொல்லிட்டு தோன் லான்ச்சரை அவங்க பக்கமாக திருப்பி அட்டாக் பண்ணுறான். கொஞ்ச நேரத்துக்கு முன்னாடி தான் அந்த குழந்தைங்க தப்பிச்சது நல்லதுன்னு நினச்சான். ஆனால் இந்த மாதிரி அவனை எதிர்த்து நின்றவுடனே காண்டாயிட்டு, முதல்ல நீங்கள் சாவுங்க, அப்புறமா உங்கள் அப்பா அம்மாவை நான் சாவடிக்கிறேன் அப்படின்னு சொல்லிட்டு தோன் லான்ச்சரை அந்த குழந்தைங்க மேலே வச்சு லான்ச் பண்ணுறான். மொத்த தோன்ஸும் அப்படியே அவங்களை நோக்கி வந்துட்டுருக்கு. கரெக்டான டைமில் ஜோரோ என்ட்ரி. ஃப்ராக்ஷன் ஆஃப் செகண்ட்ஸில் அவனோட ஸ்வாட்ஸை யூஸ் பண்ணி அந்த எல்லா த்ரோன்ஸையும் செதற விட்டு குழந்தைங்களுக்கு எதுவும் ஆகாமல் அவன் பார்த்துக்கிட்டான். சோமர்ஸ்க்கு ஒன்றுமே புரியல. அவனோட தோன்ஸை யாருமே தடுத்தது கிடையாது, அதை டேமேஜ் பண்ணது கிடையாது. ஆனால் இப்போது இப்படி ஜோரோ அசால்ட்டாக அவனோட ஸ்வாட்ஸை யூஸ் பண்ணி பிளாக் பண்ணது, அதை செதற விட்டதை பார்த்து அவனுக்கு ஒன்றுமே புரியல. இதை பார்த்து லூஃபி ரொம்ப சந்தோஷப்படுறான். ஜோரோ உன்னால் முடியும்னு எனக்கு கண்டிப்பாக தெரியும் அப்படின்னு சொல்லிட்டு ஜோரோவை நினச்சி ஹாப்பி ஆகிட்டு சோமர்ஸ் கிட்ட சொல்கிறான், அவன் என்னோட க்ரூவில் இருக்கக்கூடிய ஒரு மெம்பர் அப்படின்னு சொன்ன உடனே அவன் ஆல்ரெடி கியர் 5 ஃபார்மில் தானே இருக்கான். ஸோ ஒரு அட்டாக் பண்ணுறதுக்காக சோமர்ஸை பார்த்து எய்ம் பண்ணுறான். அது எப்படின்னா, ஒரு கையில் ஸ்கோப் மாதிரி வச்சு சோமர்ஸை எய்ம் பண்ணுறான், இன்னொரு கை வந்து நல்லா ஸ்ட்ரெச் பண்ணி பின்னாடி அனுப்பிட்டு அதில் ஹாக்கியை கோட் பண்ணி சும்மா அடிக்க வரும்போது அவன் சொல்கிற அந்த அட்டாக்கோட பேர் என்னென்னா பூமிங் டான் தோர் ரைஃபிள் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு பஞ்சு வைக்கிறான். ஒரே அட்டாக், லைட்னிங்கை மிக்ஸ் பண்ணி வந்த அந்த அட்டாக்ல சோமர்ஸ் மொத்த பாடியும் ஷாக்கு டேமேஜ்னு சொல்லி மொத்தமாக முடிஞ்சு போயிடுது. மூஞ்சி முகரையெல்லாம் பேர்த்துக்கிட்டு கீழே விழலாம்.
அவன் டேமேஜ் ஆன உடனே அவனோட பவர்னால யாரெல்லாம் லாக் ஆகிருந்தாங்களோ அந்த த்ரோன்ஸ் எல்லாமே வந்து ரிலீஸ் ஆகிடுது. ஸோ அங்கே இருந்த குழந்தைங்க சுற்றி இருந்த த்ரோன்ஸு, அதுக்கப்புறம் அவங்க பேரண்ட்ஸ் மேலெலாம் லாக் ஆகிருந்ததில் அது எல்லாமே ஃப்ரீ ஆகிட்டு இப்போ எல்லாருமே ஃப்ரீ ஆகிடுறாங்க. சோமர்ஸ் நாக் ஆன உடனே அவனால் லாக் ஆகிருந்த எல்லாருமே ஃப்ரீ ஆகிடுறாங்க. லூஃபி இதை பண்ணதை பார்த்த உடனே அங்கே இருந்த ஜெயண்ட்ஸு கிட்ஸு எல்லாருமே வந்து ரொம்ப ஹாப்பி ஆகிடுறாங்க. கோலனோட அம்மா இருக்காங்கல்ல, அவங்க வந்து என்ன சொல்கிறேன்னா, ஃபைனலி லூஃபியோட இந்த ஒயிட் ஃபார்மை நான் பார்த்துட்டேன் அப்படின்னு சொல்கிறாங்க. அவன் பார்க்க நீக்கா மாதிரியே இருக்கானே அப்படின்னு சொல்கிறாங்க. கண்டிப்பாக லூஃபி தான் த வாரியர் ஆஃப் லிபரேஷன்னு சொல்லி முடிக்கிறாங்க. அடுத்து சோமர்ஸை நாக் அவுட் பண்ணிட்டு ட்ரீம் மான்ஸ்டர்ஸை தேடி போகிறாங்க. அப்போ அங்கே நடக்கிறதெல்லாம் பார்த்துட்டு இருந்த கெபன் கிட்ட சாப்பர் கேட்குறான், அந்த நிடாக்கை பார்த்து யார் அது அப்படின்னு. அது லோக்கி அப்படின்னு சொல்லிட்டு ஃபர்ஸ்ட் டைம் அவனை நான் இப்படி பார்க்குறேன் அப்படின்னு சொல்கிறான் கெபான். அப்படியே ஃப்ளாஷ்பேக் உள்ள போகிறாங்க. அந்த ஃப்ளாஷ்பேக்கில் ஷாங்க்ஸ், கெபான், ஜருல் 3 பேர் இருக்காங்க. அப்போது இந்த எல்போஃபோட ட்ரெஷர் ஃபார்பிடன் டெவில் ஃப்ரூட்னு சொல்கிறியா அப்படின்னு கெபன் கேட்குறான் ஜருல் கிட்ட. ஜருல் அந்த டெவில் ஃப்ரூட் பற்றி சொல்ல ஸ்டார்ட் பண்ணுறாரு. அது ஒரு மித்தாலஜிக்கல் ட்ராகன் ஃப்ரூட். அது என்ன பண்ணுன்னா, யார் அந்த பழத்தை சாப்பிட்றாங்களோ அவங்கள ரொம்ப பெரிய மேசிவ் சைஸில் இருக்கக்கூடிய ஹியூஜ் கொலாசல் ட்ராகனாக மாற்றும் அப்படின்னு சொல்கிறாரு. அதுவே ஒரு நார்மல் ஹியூமன் ட்ராகனாக மாறினா ஆகிற சைஸை விட ஜயண்ட் அந்த ஃப்ரூட்டை சாப்பிட்டு ட்ராகனாக மாறுறது எவ்வளோ பிரம்மாண்டமாக இருக்குமோ அதை விட அதிகமாக ஒரு ஆன்ஷியன் ஜயண்ட் இந்த ஃப்ரூட்டை சாப்பிட்டு ட்ராகனாக மாறினா எப்படி இருக்குன்னு யோசிச்சு பாருங்க. அந்த காம்பினேஷன் தான் அந்த டெவில் ஃப்ரூட்டோட ரியல் பவரையே வெளியில் கொண்டு வரும் அப்படின்னு ஜருல் சொல்கிறாரு. அந்த ட்ராகன் லைட்னிங் பிரெத் பண்ணும். அது பறக்கும்போது சன்லைட்டே பூமியில் படாது. ஸோ டே நைட்டாக மாறின மாதிரி ஒரு எஃபெக்ட் வந்துடும். அந்த அளவுக்கு பயங்கரமாக இருக்கும் அப்படின்னு பயங்கர பில்டப் பண்ணி சொல்கிறாரு ஜருல். அப்போ ஷாங்க்ஸு, ஸோ இந்த டெவில் ஃப்ரூட்டை இப்படி மறைச்சி வச்சதுக்கும் தடை பண்ணதுக்கும் இந்த அளவுக்கு பவர்ஃபுல்லாக இருக்கிறது தான் காரணம் இல்லை அப்படின்னு கேட்க, அதான் இல்லை, அதை யாராலையுமே எடுத்து சாப்பிட முடியாது. அது ஒரு ஹேமர் கார்டியன் பாதுகாத்துட்டு இருந்துச்சு இவ்வளோ நாளாக. அதோட பேர் ராக்னிர்னு ஜருல் சொல்கிறாரு. ஜருல் கண்டினியூ பண்ணுறாரு. இந்த எல்பாஃபில் ஒரு காலத்தில் ஒரு பெரிய லெஜண்ட் இருந்தார், காட் ஆஃப் வார் அப்படின்னு. அவர் இந்த ராக்னர் கூட ஃபைட் பண்ணியிருக்காரு. அந்த பழத்தை சாப்பிட்டு பயங்கரமான ட்ராகனாக மாறி சன் காட் கூட ஃபைட் பண்ணி லாக் பண்ணி வச்சுருந்தாருன்னா பார்த்துக்குங்க. அப்போ அந்த காட் ஆஃப் வாருக்கு ஒரு பார்ட்னரும் இருந்துச்சு. அது பேர் ரெட்டட்ஸ்கர். அது ஒரு ஐஸ் கியூரல். அந்த காட் ஆஃப் வார் செத்ததுக்கு அப்புறமா அந்த ரெட்டட்ஸ்கர் என்ன பண்ணுச்சுன்னா ராக்னிரை பொசஸ் பண்ணிடுச்சு. ஸோ அதுக்கு சொந்தமாக மாற்றிக்கிடுச்சு, அதை கண்ட்ரோல் பண்ண ஆரம்பிச்சிருச்சு. ஒரு வழியாக அந்த ரெட்டட்ஸ்கருக்கு இப்போ தன்னோட மாஸ்டர் திரும்ப வந்துட்டாங்க அப்படின்னு சொல்லி இந்த ஃப்ளாஷ்பேக்கை முடிக்கிறாரு. இதெல்லாம் யோசிச்சு பார்க்குற நம்ம கெபான் அந்த ராக்னிர் லோக்கியை சூஸ் பண்ணியிருக்கு அப்படின்னு சொல்லிட்டு சொல்கிறாரு. அவர் அதை சொல்லும் போதே லோக்கியை காட்டுறாங்க. அந்த ட்ரீம் மான்ஸ்டர்ஸை துரத்திட்டு டிராகனாக மாதிரி கத்திக்கிட்டே போயிட்டு இருக்கோம். காட்ஸிலா படம் பார்த்துருக்கீங்களா? அதோட அட்டாமிக் பிரெத் உங்களுக்கு ஞாபகம் இருக்குல்ல? அதே மாதிரி நம்ம லோக்கி ஒரு லைட்னிங் பிரெத் போடுறான். அதில் மொத்தமாக அங்கே இருந்த எல்லா ட்ரீம் மான்ஸ்டர்ஸும் செதறி போகுது, துண்டு துண்டாக போகுது. அதாவது இவ்வளோ நாளாக சோமர்ஸோட அந்த த்ரோன்ஸை யாராலையுமே எதுவும் பண்ண முடியல. அதுக்கப்புறம் இந்த ட்ரீம் மான்ஸ்டர்ஸை தொடக்கூட முடியல. இப்படி இருந்தது. ஒன்ஸ் நம்மளோட ஸ்ட்ரா ஹைட்ஸ் உள்ளே வந்து களத்தில் இறங்கின உடனே சாஞ்சியால் அந்த த்ரோன்ஸை வந்து ஈஸியாக டேமேஜ் பண்ண முடிஞ்சுது. ஏன், நம்மளோட ஜோரோ அந்த த்ரோன்ஸை அவனோட ஸ்வாட்ஸை யூஸ் பண்ணி துண்டு துண்டாக செதற வச்சுட்டான். அதுக்கடுத்து லோக்கி ஒரு ஃப்ராக்ஷன் ஆஃப் செகண்ட்ஸில் ஒரு லைட்னிங் பிரெத்தை போட்டு மொத்த ட்ரீம் மான்ஸ்டர்ஸையும் காலி பண்ணிட்டான். அடுத்து லூஃபி ஒரே ஒரு அட்டாக் சோமர்ஸோட மொத்த பாடியுமே ஒன்றும் இல்லாமல் ஆகிட்டான். ஸோ நம்மளோட ஸ்ட்ரா ஹெட்ஸ் எந்த அளவுக்கு பவர்ஃபுல்லாக மாறிட்டு இருக்காங்க அப்படின்றது இந்த ஒரு சாப்டரில் நல்லாவே தெரியுது. இதெல்லாம் குங்கோ பார்த்துட்டு இருக்கா. குங்கோ கண்ணு வழியாக ஈமு பார்த்துட்டு இருக்கா. அப்போ ஈமு, ஸோ அதுதான் நான் இது த நிடாக், அது இங்கே தான் இருக்கா, இவ்வளவு வருஷமாக இந்த எல்பாஃபில் தான் இருந்திருக்கு அப்படின்னு யோசிக்கிறா. அப்படியே இந்த எண்டு போடுறாங்க. ஸோ ஈமுக்கு இந்த டெவில் ஃப்ரூட் பற்றி ஆல்ரெடி தெரிஞ்சிருக்கு. இத்தனை வருஷமாக அதை தேடிட்டும் இருந்திருக்கா. இதுலேருந்து என்ன தெரியுதுன்னா, அந்த பவருக்காக கண்டிப்பாக லோக்கியை தேடி ஈமு வரப்போகிறா. இதுக்கப்புறம் வரப்போகிற சம்பவம் எல்லாம் வேறு லெவலில் இருக்க போகுது. அடுத்தடுத்த சாப்டர்ஸாக நான் ரொம்ப ஆர்வமாக வெயிட் பண்ணிருக்கேன். நீங்களும் ஆர்வமாக வெயிட் பண்ணிருந்தீங்க. மறக்காமல் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க. அடுத்தடுத்த சாப்டர்ஸ் வரும்போது அடுத்தடுத்த வீடியோஸில் உங்களை சந்திக்கிறேன். இந்த சாப்டர் பற்றின உங்களோட கருத்துக்களை கமெண்ட் சொல்லுங்கள். டாடா.